குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ராமநாதபுரம் மாவட்டம் இலந்தை கூட்டம் அடுத்த பழனி வலசை கிராமத்தைச் சேர்ந்த இலக்கியா, தினேஷ் இருவரும் கடந்த 14ஆம் தேதி இரவு தனித்தனியே டூவீலரில் பேசிக்கொண்டே அவ்வழியாக கடந்து சென்றனர். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த லோகேஷ், உச்சிப்புள்ளி பகுதியைச் சேர்ந்த சந்துரு, அஜய் ஆகிய மூவரும் இலக்கியா, தினேஷை கேலி செய்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களை பழனி வலசை பஸ் ஸ்டாப்பில் அமர்ந்திருந்த உதயகுமார், லோகநாதன் இருவரும் தட்டி கேட்டுள்ளனர். இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஊர் மக்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இருப்பினும் ஆத்திரமடங்காத மூவரும் நேற்று இரவு மீண்டும் திரும்பி வந்தனர். அன்று அவர்களை தட்டி கேட்ட உதயகுமார், லோகநாதன் இருவரும் பழனி வலசை பஸ் ஸ்டாப்பில் அமர்ந்திருந்தனர். இந்த முறை 4 டூவீலரில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் 2 பேரையும் கண்மூடித்தனமாக தாக்கிய சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த உதயகுமார், லோகநாதன் இருவரும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். சம்பவம் தொடர்பாக தேவிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்.